இந்த தேவை இருந்தா இப்படித்தான் சுற்றி அவங்க உருவாக்குறது. என்ன தேவைன்னு கேட்பாங்க, அதுக்கிட்ட மாதிரி பிளான் அடிச்சு விடுறது. சரியா? இங்க வேற இடத்த கேள்வி தம்பி பின்னைக்கு இருந்து நீங்களா செய்யுங்க செய்யுங்க கையோ கதைக்கிறேன்னா நீங்க வராத இருக்கிறத போய் படிச்சு தப்புற வழியோ பாரு. சரியோ? இங்க வந்துருந்து நேரத்தை வீணடிக்கிறாண்டா வராது எங்களுக்கு. கொள்ளுங்க. ஏகம பீகம சீயனும் ஆளியை பயன்படுத்தி ஒரு மின் மோட்டார் இயக்கப்பட வேண்டி உள்ளது. இங்க 3 ஆளி இருக்கு. ஏகம பீகம சீயனும் ஆளியை பயன்படுத்தி ஒரு மின் மோட்டார் இயக்கப்பட வேண்டி உள்ளது. சரியா? ஒரு மின் மோட்டார் இயக்கப்பட வேண்டி உள்ளது. 3 ஆளிகளும் ஒரே நிலையில் உள்ள போதும் 3 ஆளிகளும் ஒரே நிலையில் உள்ள போதும் ஏகமசி மூடப்பட்டு பி திறந்திருக்கும் நிலையிலும் ஏகமசி மூடப்பட்டு பி திறக்கப்பட்ட நிலையிலும் ஏகமசி மூடப்பட்டு பி திறக்கப்பட்ட நிலையிலும் அம்மோட்டார் இயங்க வேண்டி உள்ளது. சரியா? 3 ஆளிகளும் ஒரே நிலையில இருக்கையும் ஏசி மூடப்பட்டு சி திறக்கப்பட்டிருக்கையும் அந்த மோட்டார் வேலையும். சரிதானே? இதுதான் கண்டிஷன். சரியா? முதலாவது நிகழ்விற்கான உண்மை அட்டவணையை தருக. நிகழ்விற்கான உண்மை அட்டவணையை தருக. ஒரு தரம் ஒண்ணு செய்ய வேண்டாம், நான் சொல்ற மட்டும் கவனிங்க. ஒரு தரம் ஒண்ணு நிகழ்வுக்கான உண்மை அட்டவணையை தருக. நீங்க ஒன்று செய்ய வேண்டாம். ஒண்ணு என்னடா இது இப்ப அந்த 3 இன்புட் உள்ளது இப்பதான் கதைக்கிறேன். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், சொல்ற கவனிங்கன்ற. ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் சொல்ற மட்டும் கவனிங்க. நீங்க புடுங்குற வேலையில வீட்டை இருந்து புடுங்கி பாருங்க, வேலை வேண்டாம். இங்க முதல்ல நான் சொல்ற கவனிங்க. இது புது விஷயம் கதைக்க போறோம். அது உங்களை ஞாபகம் வச்சுக்கிறது சில சுகமா சொல்லுவேன். அதான் முதல் கவனி. அதுக்குள்ள புடுங்க கவனிக்கிறீங்க. கவனி. இவ்வளவு நேரம் நாங்க கழிச்ச 2 இன்புட், இப்ப 3 இன்புட் வருது. அந்த கேஸா பார்க்கணும் முதல். அந்த கவனிங்க. ஏ பி சி எஃப் இதுதான் இந்த இது 3ம் சைபர். தம்பி பாருங்க என்ன மாதிரி போடுறேன். இது போடுற வழி தெரியும். 3ம் சைபர் சொல்றதா கவனிங்கன்னு தமிழ்ல தான் சொல்லி கொண்டிருக்கோம். தமிழ் பிள்ளைங்க தான் சொல்றது. எழுதி கலக்கிற வேலையே வையாது. சைபர் சைபர் உண்டு, சைபர் உண்டு சைபர் உண்டு சைபர் சைபர். இந்த அப்படி குறுக்க கொண்டு வருது பாருங்க. இனி ஏதாவது 2, இது ஏதாவது ஒன்று ஒன்று இருக்கு, ஏதாவது 2 எப்படி பார்க்க போறோம்னா உண்டு உண்டு சைபர். சரிதானே? உண்டு உண்டு சைபர் உண்டு சைபர் உண்டு சைபர் உண்டு உண்டு. இந்த குறுக்க சைபர் இருக்கு. சரியா? இந்த ஏதாவது 2 இருக்குது. குறுக்க சைபர் குறுக்க உண்டு. புரியுதா? இனி அடுத்த கேஸ் 3 உண்டு. சரியா? உண்டு உண்டு உண்டு. சரியா? இதற்கு நீ இந்த போடுவாப்போ பாக்கா போடுவாப்போ. இந்த பாக்கா போடு. இவ்வளவு கேஸ் இருக்கு. 3 இன்புட்ல இவ்வளவு கேஸ் இருக்கு. பின்னுக்கு ஏன் கேட்கிறியாள்? பின்னுக்கு ஏன்னா கேட்கிற வெளியில ஓடுறியா? கேட்கிறாங்க சொல்றியா? சரியா? சரி தம்பி போட்டாச்சு. அந்த இந்த போல கேஸ் இருக்கு. இதுல அவன் சொல்றது என்னண்டா 3 ஒரே நிலைமையில இருக்கு. சுவிட்ச் வேலையோ ஏன்னா இது வேலையோ 3 ஒரே நிலைமையில இருக்கு.
வேலையும் இந்த முடிஞ்சவரா இருக்கு வேலையும். இது 3 முறையில மேல இருக்கு ஒன்று உண்டு அதுக்கும் வேலையும். அதை விட ஏபி ஓன் எங்களுக்கு ஏபி ஓன் ஏயும் பியும் ஓன் இங்களுக்கு பண்பான் என்ன ஏசி மூடப்பட்டு ஏசி தான் மூடும் ஏயும் சியும் உண்டு எங்களுக்கு ஏயும் சியும் உண்டு இங்களுக்கு ஏயும் சியும் உண்டு ஏயும் சியும் உண்டு பி திறந்திருக்கு இதுக்கும் வெளியும் மற்றும்படி ஒரு ஒன்றுக்கும் வெளியப்படாது. இதான் இதற்குரிய உண்மை அட்டவணை. அவன் சொன்ன கேஸ் அதான் நோட் பண்ணிக்கூடாது. பயப்பு எஃபினை ஏபிசி சார்பாக பூலக்கோவை பைப்புகள் ஏபிசி சார்பாக பூலக்கோவை வடிவில் தருது. பயப்பு எஃபினை பைப்புகள் ஏபிசி சார்பாக பூலக்கோவை வடிவில் தருக. சரியா? எழுத போறோம் கவனிங்கோ ஐயா, இத கவனிங்க ஐயா. இங்க ஒன்று 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 3 ஒன்றாயிருக்க கொண்டு ஒன்று வாரது தானே பார்த்து எழுதுற அவ்வளவு 3 பன்னெண்டா என்ன எழுதலாம்? எஃப் எப்படி எழுதலாம்? ஏ டாட் பி டாட் சி இந்த வேர் என்றால் டொட்டில் எழுதியக்க 3 ஒன்றா இருந்தா தான் ஒன்று வரும். அப்ப இங்க ஒன்று வரணும்டா 3 ஒன்றா இருக்கு. சரி, ஒன்று 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 ஒன்று. சரி, அடுத்தது இது கழுதுவோம். இது எது? ஏ ஒன்று பி ஒன்று சி ஒன்று. அப்ப அடுத்து என்ன எழுத வேண்டாம்? ஏ டாட் பி பார் டாட் சி. சரி, ஒன்று பாருங்க. ஏ ஒன்று சி ஒன்று பிக்கு சைவரண்டா சைவரண்ட பார் ஒன்று 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 வரும். சரிதானே? சரி, அடுத்தது இங்க இது கொண்டு வரணும். 3 சைவரா இருக்கு. அது டோட்டல் எழுதுறா ஏ பா டாட் பி பா டாட் சி பார் எழுதும். ஏண்டா பாருங்க, சைவரண்ட பார் உண்டு, அடுத்த சைவரண்ட பார் உண்டு, சைவரண்ட பார் உண்டு, 3 உண்டு ஒன்று. சரியா? இப்படி எழுதியா? இதுதான் பூல ஏபி சார்பா பூல கோடியில விளைவு. இதை சுருக்குறாண்டா. இதுல இந்த முதல் 2ல ஏசிய பொது கொடுத்தா பாருங்க. முதல் 2ல ஏசிய பொது கொடுத்தா ஏசி ஏ டாட் சி எடுத்தா உள்ளுக்குள்ள பி பிளஸ் பி பார் வரும். இது இந்த 2ஐயும் பார்க்கணும். அங்கால ஏ பார் டாட் பி பார் டாட் சி பார். ஆனா பி பிளஸ் பி பார் என்ன சார்? ஒன்று ஒன்று தர ஏசி என்னது? ஏசி. அப்ப ஏ டாட் சி பிளஸ் ஏ பார் டாட் பி பார் டாட் சி பார். இதுதான் அந்த சுருங்கின வடிவம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இனி படலகு இறப்போம். குறித்த நிகழ்வை நிகழ்த்தக்கூடிய படலை சுற்றை வரைக. குறித்த நிகழ்வை நிகழ்த்தக்கூடிய படலை சுற்றை வரைக. குறித்த நிகழ்வை நிகழ்த்தக்கூடிய படலை சுற்றை வரைக. தம்பி எல்லாரும் கவனிங்க. ஏய் எல்லாரும் கவனி. இங்க நாங்கள் பார்த்தால் இந்த அவுட்புட் வருதுன்னா இங்க இதுவும் கூட்டுப்படுது. கூட்டுப்படுற வேலையை செய்யறவர் யாருன்னா அவர் ஒரு ஓகேட், அவர் தான் செய்வர். இவர் தான் இந்த அவுட்புட்ல வர வேண்டியது. சரி, என்ன வந்திருந்தா அப்ப இதத்த ரெண்டா ஏ டாட் சிஐ ஏ பா
டாட் பி பார் டாட் சி பாரையும் கொடுத்தால் அது கூட்டி தரும். அங்க இதை தரும். சரி, உனக்கு ஏ டாட் சி வேணுமெண்டா பெருக்கல், அதோட அங்கே ஏற்றுண்டவே இல்லை. அதுக்கு நீ ஏஐயும் சிஐயும் கொடுத்தீங்கன்னா அது ஏ டாட் சியை தரும். இங்க ஏ பார் டாட் பி பார் டாட் சி பார் மூன்று பெருக்கப்படுது. அப்ப மூன்று இன்புட் உள்ள ஒரு அங்கே அப்படி இருக்குதானே சொன்னார். 3 இன்புட் உள்ள அன்கேட் இருக்கு, 300 இன்புட் உள்ள ஓகேட்டும் இருக்கு அப்படி சொன்னான். சரி, இதுல என்னென்ன வந்தால் இப்படி பெருக்கி தரும்? ஏ பார் வேணும், பி பார் வேணும், சி பார் வேணும், அப்படித்தானே என்றால் பி பார் வேணுமெண்டா பிய கொடுத்து அதுக்கு ஒரு நொட்டை போட்டு கொடுத்தீங்கன்னா சரி பி பார் வரும். அது மாதிரி இங்க ஏ வருது ஆல்ரெடி, அந்த ஏயில இருந்து எடுத்து இதுக்கு ஒரு நொட்டை போட்டு கொடுத்தீங்கன்னா ஏ பார் வரும். இங்க ஆல்ரெடி சி இருக்கு, அதுல இருந்து ஒரு நொட்டை போட்டு இங்க கொடுத்தீங்கன்னா சி பார் வரும். இதான் இதுக்குரிய சுற்று. பின்னுக்கு இருந்து கீறுங்க, நீங்களா கீறுங்க. அதை பார்த்து கீறி வச்சு செய்ய மாட்டீங்க, நீங்களா பின்னுக்கு இருந்து என்ன தேவை என்ன தேவை அதுக்கு போட்டு வரும். தேவையானது பின்னுக்கு இருந்து போட்டு வரும், முன்னுக்கு இருந்து கீறியல கஷ்டம். பின்னுக்கு இருந்து போட்டு போறேன், இது தேவை அதுக்கு என்ன தேவை அப்படி போட்டு வர வரும். மற்ற எந்த அளவுக்கு அவுட்புட்டை சுருக்கி போட்டு போடணும். சில சுருக்காமலும் செய்யலாம், சுருக்கி போட்டு செய்யற சுவம் சுற்றி சுவாம வரும். ஏய் நீ கிரி போட்டியா நாய்? அவனோட சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? தம்பி ஒரு கேள்வி, அடுத்த விஷயம் அடுத்த இது பார்க்க போறோம். அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன கேள்வி. இந்த ஸ்டூல்ல இருக்கிற இதே மாதிரி ஒரு கேள்வி செஞ்சுட்டு வந்தா இப்ப இந்த மெட்டீரியல் செய்யலாம். தம்பி அந்த இந்த கேள்வி எங்க இருக்கு பாரு, 2531 27 பக்கம் 130வது கேள்வி. 9வது 27 பக்கம் 9வது கேள்வியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. 27 பக்கம் 9ஆம் கேள்வி. 27 பக்கம் 9வது கேள்வி. என்ன அந்த இன்புட்டுகள் என்னென்ன சாமான்? ஏபிசியா? ஏபிசி தான் இன்புட். தம்பி ஏபிசி என்ன எது இன்ஜின்ன்றான்? கதவு திறக்கிறது உண்டு, கதவு மற்றது என்ஜின். எது எது எதை டோர்ன்றான், எது இன்ஜின்? ஏ கதவு. அப்ப ஏ வந்து டோர், என்ஜின் பெல்ட் போடும். வேண்டாம்
கவனிங்க, அது ஏபிசின்னு தராங்க. இதுல இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் வடிவா வாசிக்க வேணும். தம்பி ஒரு சொல்லப்படுங்க, கேள்வி வாசிங்களோ வாசிக்கலையோ சொல்றா கவனிங்க, நான் சொல்றா கவனிக்கோ. சரி, இந்த கேள்வி அங்க வர பொருள் தான். நீ அந்த என்ன நிகழ்வுன்றத புரிய வேணும், சொல்றதுக்காக கவனிங்க. இது எல்லா வாகனங்கள்லயும் இருக்கும். புது வாகனங்கள்ல காணும், நீங்கள் பிரட்டினது காணும், நான் சொல்றது மட்டும் கவனிங்க. ஏன்னா இதுல ஒரு கருத்து நான் சொல்ல வேண்டிய கிடக்க, நீங்க கவனிச்சா தான் வண்டி ஏறும். அது இந்த கேள்விக்கு விட எடுத்து இந்த கேள்வி அங்க யோனிக்க வர பொருள் தானே. இந்த வயலேஜிங்க வச்சுங்க படிப்பிச்சே வாரது எத்தனை கோடிக்கணக்கில் கேள்விகள் இதாம்பிதானே. இந்த நான் போடுறோம் செய்ய பார்ப்போம். 3 ஜோனை வைக்க போறோம், 1 3 பேப்பர் எல்லாம் வேற மாதிரி தான் இருக்கும். படிச்சா இருக்காது, படிச்ச மாதிரி இருக்கு. படிச்ச கேள்வி ஒரு ஆள் கவனிங்க. இது என்ன சொல்லப்படுதுன்னா, உண்மையா இது வந்து ஒரு ரியல் நிகழ்வு. இதை வந்து நீங்கள் அங்க சொல்றத வாய்ச்சு அப்படி என்று இல்லை, ஒரு ரியலான நிகழ்வு. என்னண்டா, சேஃப்டிக்கு நீ பெல் போடும். இப்ப காரை நிப்பாட்டி போட்டு கழிச்சொன்று கேட்க பெல் போட தேவையில்லை. காரன் ரோட்ல ஓடேக்க அடிபட்டா சிக்கல் வரும். பெல்ட் இல்லாட்டிக்கு அடிபடையக்க போய் இதோட அடிபட்டு மூஞ்செல்லாம் உடஞ்சுவோம். அதுக்காக பெல்ட்டை போட்டு விட்டா அவன் வச்சோன்று இருக்கும். அதுக்குத்தான் அப்ப கார் ஓடைக்க கழக வேண்டாம், நாங்கள் பெல் போடுறோம். சரியா? அது கட்டாயம். போட இல்லையா அங்க கட்டும். அங்க ஒரு எல்லாம் அடிக்கும் அல்லது ஒரு மல் பெரிஞ்சோன்றிருக்கும், ஏதோ ஒன்று நடந்து கொண்டு. நீ போட இல்லை, எப்ப போட இல்லையண்டா, எப்ப என்ஜின் ஓன்ல இருக்கேக்க போட இல்லையண்டா தான் கட்டும். என்ஜின் ஓப்பில இருக்கு, நீ போடாம இருக்கு, அது பிரச்சனை இல்லை. என்ஜின் ஓன்ல இருந்து ஓடிக்கொண்டிருக்கேன் சிக்க. அப்ப என்ஜின் ஓன்ல இருக்கேக்க நீ போடாம இருந்தா சரிதானே, அது கத்தும். நான் தம்பி நான் சொல்றேன், நீங்க சொல்றதா கவனிங்க. உண்மையா இப்பத்தியான் வாகனம் அப்படி இல்லை, என்ஜின் ஓன்ல இருந்து ஓடினா தான் கத்தும். இன்னும் 4வது கண்டிஷன் இருக்கு, கியரை போட்டா அப்புறம் கத்தும். அது 4 இன்புட் இருக்கு இப்பத்தியானதுக்கு. சரிதானே? என்ஜின் ஆன் பண்ணி போட்டும் அதுல ஏசியை போட்டு அதுல படுக்க கூடாது, அப்படி இருக்கு பார்க்கலாம் தானே. அப்ப அங்க ஓடினா தான் உண்மையா கத்தும். அங்க 4 இன்புட், இது 3 இன்புட் முடிச்சிருக்கேன். நாளைக்கு 4 இன்புட் வரலாம், அவ்வளவுதான். சரி 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 சரி, நான் சொல்ல போறேன் இங்க தம்பி, பிரச்சனை. அப்ப இங்க என்ன கதையண்டா தம்பி, என்ஜின் ஊர்ல இருந்து கதவு திறந்திருந்தா கட்டவும் சரிதானே. அதே மாதிரி கதவு திறந்திருந்தால் பிரச்சனை. போய் நீ ஓடி போ, நீ முன்னாடி திறந்து போட்டு நீ சில நேரம் பெல்ட்ட போட்டு ஓடுவேன். பின்னுக்கு இருக்கும் சரிதானே. நீ போய் ஒரு பெண்டில வட்டினா கதவை ஓட்ட வரைக்கும் திறக்கும், மாமா வழியில ஓடுவேன். கட்டாயம் நடக்கும். ஒரு பெண்ணில போய் திருப்பினாண்டா சரி, கதவு தங்க வாழ திறக்கு ஒரு வழி. நீங்க அப்ப சரி சரி தம்பி தம்பி, அப்ப என்ஜின் ஓன்ல இருக்க கதவு திறந்திருந்தா கத்தும். என்ஜின் ஓன்ல இருக்க சீட் பெல்ட் போடாட்டி கத்தும். சொல்ல விளங்குதோ? இப்ப அடுத்த விஷயம் தம்பி, இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்கள் அது நீங்க மட்டும் தான் பாப்பீங்க, உங்களுக்கு அங்காடி அடுத்த விஷயம் தெரியா, இந்த சிக்கல்கள் கிடக்கு. இப்ப சரி, என்ஜின் ஓன்ல இருக்க கட்டும். ஏன்னா என்ஜின் ஓன்ல இருக்கல, என்ஜின் ஓன்ல இருந்து கதவு திறந்தா தான் கட்டும். என்ஜின் ஓன்ல இருந்து பெல்ட் போடலைன்னா கட்டும். என்ஜின் ஓன்ல இருந்து பெல்ட்டும் போடல கதவு திறந்தா கடும் கத்தணும், சாதனமா கத்தும். அவ்வளவுதான் சரிதானே, கத்தும். அதுவும் கத்தும் தான். இதுல மெசேஜ் இதுதான் இருக்கு தம்பி, இதுல பிரச்சனை இல்லை. இப்ப என்ஜின் ஓன்ல இருக்க என்ன மெசேஜ் வரும், அது அடுத்தது. ரெண்டுதான் வரலாம், ஒன்றும் இல்லை சைவம். ஒன்றும் வரலாம், சைவனும் வரலாம். அங்க இருந்து அங்க இருக்க ஒரு சென்சர் இருக்கும். என்ஜின் ஓன் ஆன ஒரு மெசேஜ் இங்க கொடுக்கும். ரைட், அங்க ஓன் ஆகிட்டு இருக்கு, பிரச்சனை எல்லாம் வரப்போகுது. அதை பற்றி தான் கதைக்க போறோம். இது பிரச்சனை இல்லை. அங்க இந்த பிளிப் ஃப்ளாப் அதுகள்ல அதான் பிரச்சனைகள் பார்ப்போம். அப்ப அங்க என்ஜின் ஓனா இருந்தா அங்க இருக்கிற சென்சார் இங்க என்ன மெசேஜ் அனுப்பும் உனக்கு? சைவரை அனுப்புமா? சைவரையும் அனுப்பல, ஒன்றையும் அனுப்பல. சொல்றாங்க இங்க தெளிவா சொல்றான், உனக்கு என்ஜின் ஓன்ல இருந்தால் அது உனக்கு அந்த அங்க இருக்கிற சென்சார்
இங்க இந்த கேட்ஸ் இந்த இன்புட்டுக்கு ஒன்றை அனுப்பும். கதவு திறந்திருந்தால் அங்க இருக்கிற சென்சர் இதுக்கு ஒன்றை அனுப்பும். பெல் போட இல்லையா, போட்டா தான் ஒன்றை அனுப்புமா, போடாம இருக்க கொண்டே அனுப்பும். அதெல்லாம் பார்க்க வேணும். இதுல அது தெளிவாக சொல்லப்பட்டது, நீங்க பார்க்க வேணும். சும்மா என்ன தெரியும், அவன் மாறி சொன்னா கதை பிழைச்சு போகும், எல்லாம் வேற மாதிரி தான் விட வரும் விளங்குதா சொல்றது. அப்ப அவன் சொல்றான் அந்த இந்த கேட்டுக்கான இன்புட் என்னண்டு வரும். கதவு திறந்திருந்தா தான் ஒன்று வரும், என்ஜின் ஓன்ல இருந்தா தான் ஒன்று வரும், பெல் போட இல்லையா ஒன்று வரும் என்று தெளிவா சொல்லப்பட்டது. சரி, இப்ப கட்டாயம் என்ஜின் ஒன்று இல்லாமல் ஒரு நாளும் அவுட்புட் ஒன்று வரா. என்ஜின் ஓன்ல இல்லாமல் கதவு திறந்தோ கத்திரிக்காய் திறந்தோ அங்க. அப்ப என்ஜின் ஓனுக்கு தான் பார்க்கும். என்ஜின் ஓனுக்கு இங்க ரெண்டும் ஜெவரா இருக்கு, மற்ற இங்க சைவர் தான். என்ஜின் ஓன் இல்லையா, சைவர் சைவர் சைவர், இங்க சைவர், அதெல்லாம் இன்ஜின் ஓன்ல இருக்கு. பாப்போம், என்ஜின் ஓன் இல்லையா சைவர், அவ்வளவுதான். அதை போய் தாங்க கத்தாதுக்குள்ளதான். என்ஜின் ஓனுக்கு ஏதாவது ஒன்று பிரச்சனையா இருக்கும், ஒன்று கதை திறந்திருக்கணும் அல்லது அங்க பெல் போடாம இருக்கும். இதுல சிஸ்டமா ஓடுறான் கார், என்ஜின் ஓன்ல இருக்கு, அவன் கதவை பூட்டி இருக்கிறான், கதவு தானே டோர் பூட்டி இருக்கிறான், உனக்கு மெசேஜ் வராது சைவர். இது பெல்ட்டும் போட்டுட்டான், அங்க இருந்து மெசேஜ் வருது சைவர். அப்ப என்னது கத்துது, கத்தாது, அதானே. அப்ப இதுக்கு சரியோ, இங்க வேற என்ஜின் ஓன் சரியான் கதவை பூட்டு, சரிதானே, குளறும் கட்டாயம். அது அடுத்த கேட்கிறான், அங்க உண்டு வந்தாதான் குளறும்னு சொல்றான். அது அடுத்த பிரச்சனை. சில உண்டு வந்தா தானே வோல்டேஜ் வரும், அப்பதானே குளறும். அங்க இருக்க ஒரு ஸ்பீக்கருக்கு கரண்ட் வராம எப்படி குளறும் இல்ல, சைவர் வரைக்கும் குளறும். சில என்ன சைவர் வரைக்க குளறும் அண்டு சைவருக்கு அங்கால ஒரு நொட்டை போட்டு அவன் போடுவான் கருவி, சைவர் வேற அங்கால ஒரு நொட்டை போட்டு அங்கால கருவியை போட்டா கருவி குளறமா குளறான். அப்ப அது அங்காலே அவன் டிசைன் பண்றது, விளங்குதா. இங்க சொல்லப்படுறது ஒன்று வரைக்கும் சத்தம், அவ்வளவுதான். நல்ல சத்தம் போடுவோம் இல்லவோ, விளங்குதா. அந்த அதை கவனமா இருக்கோ. சரியோ, சரி. இங்க வேறு என்ஜின் ஓன், என்ஜின் ஓன் டோர் பூட்டி போட்டுக்கிறாங்க, ஆனா பெல்ட்டா போடல, சரிங்க, கத்தம். சரியோ, அடுத்தது இங்க வேற என்ஜின் ஓன், இது ரெண்டு சரிங்க, அது பெல்ட்டும் போடல, தரித்திரம் அங்க அது குளார் குளாருன்னு குளார், சரிதானே. போட்டு டக்கண்டு சரியோ, எந்த விட பொருத்தம் அஞ்சா. இப்ப எனக்கு நீங்க இதுல தம்பி, இதுக்கு நீங்க பயப்ப பைப்பு சார்பா எழுதாக்கண்டு, இந்த பயப்ப பைப்பு சார்பா எழுது டக்கண்டு, இந்த பயப்ப பைப்பு சார்பா எழுது. சரியா, எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனி தம்பி, கதை கவனம், எல்லாரும் கவனிங்க. ஏய், கொஞ்சம் ஒன்று வருது, அதுக்கு பார்த்து எழுதுவோம். இங்க பாருங்க, இது ஏ உண்டு, பி உண்டு, சி சைவர் என்றால் ஏ டாட் பி டாட் சி பார், அதுக்கு தான் ஒன்று வரும். ரெண்டா உண்டு உண்டு, சைவரண்டா சைவரண்ட பார் உண்டு 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 உண்டு, சரிதானே. பிளஸ் அடுத்தது ஏதாவது எங்கட கிஞ்ச ஏ சைவர் பி உண்டு சி உண்டு, ரெண்டா ஏ பா டாட் பிசி, அதுக்கு சரிதானே. இது ரெண்டும் உண்டு, சைவரண்ட பார் உண்டு உண்டு உண்டு, ஒரு சைவரண்ட பார் உண்டு உண்டு உண்டு, சரி. அது என்ன, ஏ டாட் பி டாட் சி கயக்க வேண்டாம்,
சரிதானே? கலைக்க வேண்டாம். நான் காணும் நான் சுருக்கிறதுக்காக இன்னொரு A டாட் B டாட் C கூட்டுறோம். அப்படி கூட்டுறால இந்த பிழையும் இல்லை. அதுல உண்மையா எழுதக்கூடாது. நீங்க இப்படி இன்னொன்ற கூட்டுறால பிழை இல்லை. இது ரெண்டுலயும் என்னத்தப்படுவது இருக்கலாம். இதுலயும் என்னத்தை பொது எடுக்கலாம். ஏபிய பொது எடுத்தா A டாட் B உள்ளுக்குள்ள C பா பிளஸ் C வரும். மற்ற ரெண்டையும் எடுத்தோம்டா பிசிய பொது எடுத்தா A பா பிளஸ் A வரும். விளங்குதோ? அதுல C பா பிளஸ் C வந்து ஒன்று தர ஏபி ஏபி A டாட் B பிளஸ் அங்க ஒன்று தர இது B டாட் C. இதுல என்னத்தை எடுக்கலாம்? B பொதுவா எடுக்கலாம். B டாட் A பிளஸ் B. சில பேர் இதையே நேரடியாக எழுதி போடுவான். இவனா விடாமல் இது எழுதுவான், இதை நேரடியாக எழுதுவான் என்ற ஏன் சொல்லுவான்? தம்பி இது ஒன்று பெற வேணுமெண்டா என்ஜின் கட்டாயம். அப்ப அது B டாட்ல இருக்கும். மற்றதுல ஏதாவது ஒன்று இருந்தா சில பேர் நேர இது எழுதுவான். அறிவுள்ளவன். உங்களுக்கு இருக்கா இல்லையான்ற நீங்களாம் யோசிக்க நேரே அவனுக்கு என்ன B கட்டாயம். B கட்டாயம் இருக்கணும். மற்றதுல ஏதாவது ஒன்று இருக்கணும். நேரோடு தான் விட்டு போடுவான். தப்பாரு. சரியா? ரைட். இதுக்கான படலை சுற்றை வரையுங்கோ. இதுக்கான படலை சுற்ற வரையுங்கோ. ஏன் நேர எழுதான்னு சொல்றாங்க. இன்ஜின் கட்டாயம் தான். அப்ப B கட்டாயம் உண்டா இருக்கணும். மற்றதுல ஏதாவது ஒன்று கதை திறந்தாலும் கத்தும், இது திறந்தாலும் கத்தும், ரெண்டு விருந்தாலும் கத்தும். சரியா? இதுக்குரிய படலை சுற்ற வேற தம்பி. இதற்குரிய தம்பி தம்பி சரியா? கதையா வர்ற என்றால் தம்பி இது அவுட்புட்ல வரணும்டா. பாப்பம் என்ன வரும்? B டாட் A பிளஸ் C. தம்பி நீங்க தொட்டண்டாலே பெருக்கிறது டேண்ட். அதுல ஒன்றுல B வரணும், மற்றதுல A பிளஸ் C வரணும். அதுக்கு ஒரு கேட்டா போட்டா சரி. தம்பி ஏயும் சியையும் கூட அங்க B கொடு. சரி, ஏயும் சியும் கொடுத்தா கூட்டும் தானே. இப்ப ஒரு கேள்வி கேட்க வேண்டாம். கேட்க வேண்டாம். இந்த ஏபிய இந்த ஏபிய அங்க ஃபைவர் கொடுத்துருக்கு பிளஸ் 5. இந்த ஏபிய இங்க கொடுக்கலாம், அங்க கொடுக்கலாம், ரெண்டையும் அங்க கொடுக்கலாம், உண்டை அங்க கொடுக்கலாம், உண்டை இங்க கொடுக்கலாம், ரெண்டையும் இங்க கொடுக்கலாம். அந்த ஏபி இந்த அந்த கேஸுக்குரிய உண்மை அட்டவணை அல்ல, அழுத்த அட்டவணை ABF. அதுக்குரிய ஏபிக்கு என்னென்ன அழுத்தம் கொடுக்கலாம் ஒன்றில் அது அல்ல இது. அந்த கொடுக்குற அழுத்தம் அதுக்கு அவுட்புட்ல என்ன அழுத்தம் வரும் சொல்ல விளங்குதோ அதை கீறணும். அதை வச்சோண்டு உண்மை அட்டவணை தயாரிக்க வேணும்.
சேர்ந்து அந்த உண்மை அட்டவணை வச்சுக்கொண்டு இது என்ன படலை சுத்துக்கு சமவலுவானது என்று சொல்ல வரும். சரிதானே? முதல் சுத்தக்கு கோப்பியில டக்குனு டக்குனு காட்டப்பட்ட சுற்றிற்குரிய ABF அடுத்த அட்டவணையை வரைக. காட்டப்பட்ட சுற்றுக்குரிய ABF இந்த அழுத்த அட்டவணை வோல்ட்ல நீங்கள் குறியுங்க பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் நான் காய்ச்சோன்னு இருக்காங்க, அது குடிஞ்ச வேலையில தம்பி, நீ தான் காய்ச்சேன்னு தெரியும். கொஞ்சம் இருந்து பார்க்க அந்த பூனை பால் குடிக்கிற மாதிரி ஒரு கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரியாது. இன்னும் பார்த்துட்டு தான் சொன்னேன் நான் பேருந்து. சீதா விஷயம் தம்பி எல்லாரும் கவனிங்க. ABF வோல்ட்டில் எல்லாம் வோல்ட்டில கவனி எல்லாரும் கவனி தம்பி. இந்த ரெண்டையும் கொண்டு இங்க தொட்டி வேண்டா, இது என்ன அர்த்தத்துல இருக்கும்? 0. இந்த ரெண்டையும் கொண்டு இங்க தொட்டா என்னது? 0. சோ 0 வோல்ட் 0 வோல்ட். அப்ப சொல்லு அங்க எத்தனை வோல்டேஜ்? எஃப்ல என்ன வோல்ட்? சரி, இங்க தொடுற, இங்க தொட்டால் தம்பி இதால வார கரண்ட் இதால வந்து இங்கே ஓடும். ஏன் இது முன்மா கூடலுக்கு வரும். இங்க வேற அங்க இருந்தா கரண்ட் முன்மா கூடலுக்கு வரும். சரிதானே? முன்மா கூடலுக்கு வந்தா இந்த ஜங்ஷனுக்கும் இந்த ஜங்ஷனுக்கும் இடையில என்ன வோல்டேஜ் இருக்கும்? அல்ல இந்த ஜங்ஷனுக்கும் இந்த ஜங்ஷனுக்கு இடையில எவ்வளவு வோல்டேஜ்? 0.7 தான் இருக்கும். அது ஐடியல் இருந்தா 0 தான் இருக்கும். இப்ப இதையும் மிஞ்ச கணச்சு அதையும் மிஞ்ச கணச்சா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கும் இடையில என்ன அழுத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க. 0.7. அது ஒரு என்னது ரியல் ஐடியல் ஐடியல் 0. சரிதானே? நாங்கள் ரியல் வச்சா இதுக்க நான் என்ன சொல்றேன்டா, இதை தம்பி இங்க இணைச்சா இங்க பாருங்க, இதால வார கரண்ட் இதால வந்து இதுக்க 0.7 விழும். மிச்சம் இந்த மொத்தமா இதுக்கு 5, இதுக்குள்ள என்ன விழும்? 4.7 இதுக்கான் விழும். இதுக்க விழுகிறது 0.7. புரியுதா? என்னடா என்ன? சரி, ஐயோ 4.3 தான். பெரிய ஆக்கள் ஆடாப்பா. சரி, அப்ப அதுக்கு 4.3 விடும், இதுக்குள்ள 0.7 விடும். எங்களுக்கு அவுட்புட்ன்றது இதுக்கும் இருக்கு. அப்ப என்னண்டால் 0.7 ரெண்டு வரைஞ்ச போர்டுல. சரியா? இப்ப நாங்க வைக்கலாம். இப்ப இதை கொண்டே அங்க கொடுக்குறோம். அப்பவும் அங்க இருந்து இங்க கரண்ட் வரையிலாதான் அதுக்கு இது விடாது. ஆனா இப்பவும் இதால வந்து கரண்ட் இங்க வரும் தானே. வந்தா இதுக்கு எவ்வளவு? தசமங்கள். இதுக்கு தசமங்கள், இதுக்கு இது வரல. அப்ப இதுக்கு தசமங்கள் இதுக்கு இருக்கிறான். அப்ப இது A10 1ன்றது A வந்து 5 வோல்ட். அதை மறந்து 1 5 வோல்ட். இங்க 0, இங்க 0.7 தான் தரும். பேருந்து மாறி இது அங்க கொடுத்தா அதை இங்க கொடுத்தா இங்க 0, இது 5, அங்க 0.7 தரும். புரியுதா? ஏய், ரெண்டையும் கொண்டு அங்க கொடுக்குறீங்க. இதால கரண்ட் வராது. இப்ப இதால மட்டும் கரண்ட் வரும். இதால மட்டும் கரண்ட் வரும். அதுல இதால மட்டும் தான் கரண்ட் வரும். அதுக்கு டோட்டலா 5 வோல்ட் இருக்கு. இது 1 கிலோவும் இது 100 கிலோ. என்ன வேறு? பெரும்பாலும் 5 வோல்ட்டும். சோ அது ரெண்டு கொண்டு எங்க கொடுத்துட்டேன்? 5 5. இது நியர்லி ஈக்குவல் 5. அன்னோட 5 தானே. அன்னோட 5 வோல்ட் தான். புரியுதா நான் சொல்றது? இதுதான் அந்த வேற என்ன அந்த அட்டவணை.
அடுத்த அட்டவணை. சரிதானே? சரிதானே? குறித்த அட்டவணையை துவித வடிவில் தருக. துவிதம் இந்த 01ல தரட்டாம், இத 01ல தரட்டாம். இத 01ல தரட்டாம். செகண்ட் சரியா? சரியா? டேய் 01ல தரட்டாம். செகண்ட் சரியா? என்ன வரும்? டேய் தம்பி 00100111 இங்க 0001 என்ன கேட்டது? எப்படலைக்கு சமவலுவானது அன்படலை. அதன் சுட்டு குறியீடு கீறிவிடு. அன்படலைக்கு சமவலுவானது சுட்டு குறியீட கீறு. சரியா? இதே கேள்வி தம்பி. இங்க 100 கிலோ, இங்க 1 கிலோ. அதுக்க வேண்டாம், இங்க மாறி இருக்குது. முதல்ல இருக்கு அவ்வளோ தெஞ்ச திருப்பி போடு, வோல்டேஜ போட்டு டக்கண்டு என்ன படலேக்கு எல்லாம் செய்ய டக்கண்டு முதல் செய்தாமலாம் திருப்பி செய்யணும். என்ன படலேன்னு சொல்லுவோம். நீங்களா செய்தா பிரச்சனை முடிஞ்சு வையா. இதை போய் வீட்டை படிக்கிறதுக்கு அங்க டைம் இல்லை. அது போய் பேச்சு. டக்கன் டக்கன் முடியுங்க. சரவணன் உண்மையாட்டவனை தயாரிச்சு போட்டு என்ன படலைன்னு சொல்லு டக்கண்டு பாப்போம். பாப்பம் தம்பி. எல்லாரும் கவனிங்க. சரி, எல்லாரும் கவனி. தம்பி கதைக்க வேண்டாம், கதைக்க வேண்டாம்.
சொல்றத கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இதை நாங்கள் இங்க இணைச்சோம்டா ரெண்டையும், அதான் சைபர் சைபர். இங்க ரெண்டு இதால கரண் வாரத்துக்கு இது விடாது, இங்க ரெண்டு இதால கரண் வாரத்துக்கு இது விடாது, ரிவர்ஸ்ல இருக்கும். ரெண்டா ரெண்டா இதால மட்டும்தான் கரண் வரும். இதால மட்டும் கரண் வரைக்க இந்த 5 வோல்ட் பெரும்பாலும் இதுக்கான விழும், இதுக்கு விழுகிறது அண்ணளவா. அப்ப அண்ணளவா 0 வோல்ட், அண்ணளவா 0. சரியா? கொண்டு அங்க விடும். சரி, அங்க விட கொடுத்தா தம்பி எல்லாரும் கவனிங்க, அங்க கொடுத்தா இப்ப இங்க கரண்ட் வராதே விடுங்க. இதால கரண்ட் இங்க இறங்கி இடத்துக்கு வருமா வரா? இதால கரண்ட் இறங்கி இங்க வருமா வரா? இன்னும் கூட அப்ப இதால கரண்ட் இறங்கும் விழுந்தா இதுக்கு எவ்வளவு விழும்? இந்த லைன்ல வர 0.7. இப்ப 5ல 0.7 விழுந்தா இந்த வோல்டேஜ் என்னன்னு பதில் 4.3 வோல்ட். அப்ப 4.3. அடுத்ததும் 4 இதை மாறி இணைச்சாலும் அதே கதை 4.3. ரெண்டே கொண்டே அங்க இணைச்சாலும் அதே கதை. ரெண்டாயிரம் இறங்கி இதை 4.3, இதால இறங்கி ஒரு 0.7 போய் இதை 4.3 இருக்கு. ரெண்டா என்ன வேறு? ஏய் என்னவா இருக்கும்? 0 1 1 1. என்ன கேட்டுறா பாய்? ஓ கேட் அதுல படத்தை எங்க இருக்கு? ஓ கேட் இந்த படத்தை எங்க இருக்கு? நம்ம எதுக்கு எலக்ட்ரிசிட்டி தெரிஞ்சா சரி ராஜா, நீ அது தெரியாட்டி ஒண்ணும் செய்யல. சரியா? தம்பி இது என்ன இதற்கு உங்கள்கிட்ட என்ன படலன்னு சொல்லிட்டா கண்டு வில முடி கரியால வில முடி. இன்னைக்கு ஏண்டாப்பா காய்ச்சோண்டிருக்கிறீர்கள் வேந்து இந்த வேலை செய்து என்ன கேட்டேன்னு நீ எல்லாம் அனுப்பி கொண்டு போய் காய்ச்சோண்டு என்னடா பையன்?
எல்லாரும் இருக்கா சொல்ல போறத கவனிங்கோ, கதைக்க வேண்டாம். தம்பி சரி, இப்ப பாப்பம். ஏய் பாப்பம் தம்பி, கொஞ்சம் புறன் அதைப்பம். பாப்பம் எல்லாரும் ஜானி. ஏய் இத நீ இஞ்ச நினைக்கிற, ரெண்டையும் இஞ்ச நினைக்கிற. இதால வார கரண்ட் இதால வந்து இங்க ஓடைக்க, இதுக்கு என்ன வோல்டேஜ் விழும்? 0.7. அதுதான் இதுக்கு 0.7 இதை விட 0.7 இடத்துல கூட வரங்க தானே. நீங்க நினைச்சாலப்பா இதால கரண்ட் ஓடுமப்பா, கூடைக்க இதுக்கு எவ்வளவு விழும்? 0.7. இதை விட 0.7 அங்க கூட அதான்டா. அப்ப என்ன வரும்? இங்க இணைக்கிற சந்தர்ப்பத்துல 0. எங்க சைபர்ல இணைச்சா 0.7. அதே மாதிரி உண்ட அங்க இணைச்சு உண்ட இஞ்ச இணைச்சா இப்பவும் இதால கரண்ட் ஓடும், இதால கரண்ட் ஓடும், அது இதால கரண்ட் ஓடும். ஓடினாலே இது எங்க அழுத்தம். அப்ப கீழே இணைக்கிற சந்தர்ப்பம் எல்லாத்துலயும் 0.7. அப்ப 0 வார இடம் எல்லாம் 0.7 0.7 சரிதானே. இப்ப நீ மேல மட்டும் இணைக்கிற, இங்க இணைச்சியண்டா இதால கரண்ட் வராது, இதால இங்க வராதானே தம்பி, இதால கரண்ட் வராது. இங்கேயும் இணைப்பு இல்லை, இங்கேயும் இணைப்பு இல்லை. அப்ப இதால கரண்ட் வருமோ? அதுவும் இல்லை. ஒரு தடைக்கால கரண்ட் ஓராட்டிக்கு அழுத்தம் வீழ்ச்சி அடையாது. அப்ப அங்கே 5 இங்கே என்ன 5 5. அப்ப என்னது? 0.0.0.0.1. ஏன் 5 விளங்குதான்? இங்க கரண்ட் இங்க இணைப்பு இல்லை, கரண்ட் ஓடாது. கரண்ட் ஓடாட்டிக்கு இதுக்கு தடைக்கு இதுக்கு விழா அங்க இருந்தும் கரண்ட் வராது, இதுக்காலும் வராது. தடைக்கால கரண்ட் வரீங்கன்னா அது அழுத்தம் செய்யுது 5. அப்ப என்ன கேட்டுக்கு வருது? விளங்கல, அன் கேட்டுக்கு வருது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரியா. அன் கேட்டுக்கு வருது, புரியுதா? இன்னொன்று இது என்ன பரலக்கு சமால் அடக்கன்னு சொல்லு. போடு போடு போடு, படத்தை போட படத்தை அலுவல முடியும். என்னது ஓகேன்னு சொல்றாங்க. ஓகேன்னு சொல்றாங்க, கவனிங்க, கலைக்க வேண்டாம். தம்பி தம்பி கலைக்க வேண்டாம். ஓகேன்னு சொல்றாங்க, கவனிங்க என்னன்னு பாப்போம். அப்படியாண்டு ஏய்
தம்பி கதைக்க வேண்டாம். இது நாங்கள் இஞ்ச இணைச்சா தம்பி இதுக்குள்ளார கரண்ட் ஓடாது. என்ன வேற நினைக்கிறேன் இஞ்ச இணைச்சா உடங்கரன் இதை கொண்டு எஞ்ச இணைச்சு விட்டா இப்ப என்னடா இப்ப சைபருக்கு நினைச்ச மாதிரி தான் இல்ல. அப்ப என்ன வேற இருக்கும் அது? இது போட்டு வச்சிருக்க மாதிரி இருக்குல்ல சைவர். அப்ப இங்க இஞ்ச இணைக்கிற இல்ல இஞ்ச இணைச்சா சைவம், ரெண்டையும் இஞ்ச இணைச்சா சைவம். சரியா? கதைக்க வேண்டாம் தம்பி. கொண்ட கொண்டே அங்க இணைக்கிறேன். அங்க இணைச்சா இதான கரண் வந்து இதால வந்து வரும். இது எங்கே இணையா விடும். இதான கரண் வந்து வரும். இதுக்கு இதான வர கரண் இதுக்கு போயில இதான கரண் வந்து வரைக்க இதுக்கால கரண் ஓடுது. இதுக்கு எவ்வளவு 0.7 விழுந்தால் 5ல 0.7 கூட இது எவ்வளவு 4. அப்ப 4.3 4.3 4.3 ரெண்டா என்ன 0 1 1 1 என்ன கேட் ஓ கேட் சொல்ல விளங்குதா? ஓர் கேட் தான் அது. நான் சொல்றேன் நீங்க நாளைக்கு வந்த உடனே ஒரு கொஞ்சம் கணக்கு சொல்ற கொஞ்சம் கேளுங்க. நாளைக்கு பார்க்க போறது மெமரிகள் என்று சொல்றது. மெமரிகள் பார்க்க போறோம். என்னண்டா நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு டேய் இதுல வந்து இப்படி டேய் இப்படி ஒரு இன்புட்டை கொடுத்து கொண்டிருந்தால் அவுட்புட் வரும். சரிதானே? குடுக்காட்டிக்கு வேற தான் வரும். அங்க அப்படி தம்பி எல்லாரும் நிப்பாடு கொஞ்சம் சிந்திச்சு கொண்டு வந்தது நாளையான் விளங்கா. அதுக்குதான் முதல் சொல்றேன். நாளையான் தம்பி இப்படி காய்ச்சோண்டு நாளைக்கு இது ஒரு மாதிரி இல்லையா, அதாவது கொஞ்சம் வேற லெவல்ல உள்ளது சொல்றாங்க. நீங்க அது என்னண்டா இப்ப நாங்கள் ஒரு மெசேஜை கொடுத்து கொண்டிருந்தால் அவுட்புட் வர்றது அது வேற. இது ஒரு மெசேஜை கொடுத்தா நீ கொடுத்துட்டு நிப்பாட்டிடுவேன், ஆனா அதுக்குரிய அவுட்புட் வந்தோண்டே இருக்கு. ஒரு மெசேஜை கொடுத்துட்டு நிப்பாடுறீங்கடா அதுக்குரிய அவுட்புட் வந்தோன்னு இருக்கு. சொல்லுங்களா? நீ மாற்றும் வரை இப்ப நீங்கள் இப்படித்தானே நீங்கள் ஒரு ரிமோட்டால அமர்த்திடணும் ஓன் ஆகும். உடனே அமர்த்தி பிடிச்சோட நிக்கிறீங்களா? இல்ல, ஆட்டோமேட்டிக் திருப்பி அவதான் நீ திருப்பி ரீசெட் செஞ்சு வர முதல் இந்த நீங்கள் அமர்த்தி பிடிச்சோட நிக்க தேவையில்ல, அமர்த்திட்டு எடுத்துட்டீங்கன்னா சரி ஓனாயி விளங்குதோ? அதே மாதிரி அது எப்படி அந்த சுற்று அமைச்சிருக்கிறாங்க. நாங்கள் கொடுத்த மெசேஜை கண்டினியூ பண்ணவர் அதான் மெமரி என்று சொல்ல ஞாபகம் வச்சிருக்கு. நீ மாற்றும் வர இது காணும் இந்த வேலை காணும் நிப்பாட்டி செம்மறி நிப்பாட்டினா நிற்கும். விளங்குதானே? அதுதான் இந்த கொமாண்டுகள். அதாவது ஒருதான் ஒரு வீட்டுக்குள்ள வாரான், அந்த மெசேஜ் ஒரு எலக்ட்ரானியல் சுத்துக்கு போகும். அவன் கணக்கேக்க அந்த வீட்டுக்குள்ள வரையக்க மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அது வீட்டுக்கு வரையக்கன் அந்த மெசேஜ் போகும். ஆனா வீட்டுக்கு வந்து உள்ளுக்குள்ள போய் உள்ளுக்கு வந்துட்டாண்டா அந்த மெசேஜ் தெரியும். அந்த சென்சரை தாண்டேக்க மெசேஜ் வரும். அப்ப சென்சரை தாண்டேக்க மட்டும் ஒரு கூக்கொண்டு கத்தி போட்டு நின்றால் நீ நித்திரான ஆகும். தனியனே தண்ணி ஊத்தினாலும் விடுமான தரித்திரா. அப்ப அந்த கடன் தம்பி அவன் கடந்த உடனே மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜ் தொடர்ந்து இருக்கும். அந்த ஹோன் தொடர்ந்து கத்தி கொண்டிருக்கு. நீ எழும்பி அதை பார்க்கும் வரை கத்தி கொண்டேதான் இருக்கு. நீ பார்த்து அது கல்லறையில காய்ந்தான் வந்தது என்று போட்டு நீ வந்து ரீசெட் செய்து விடலாம். அது எப்படி என்றத நாளைக்கு பார்க்க போறோம்.